அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்பொழுது நாம் அடுத்த தலைப்பை பார்க்க போகிறது அஜீரணம் மற்றும் வயிற்றுக்கோளாறுகள். அஜீரணம் மற்றும் வயிற்றுக்கோளாறுகள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சுவாச அடிப்படையை வச்சு எவ்வாறு நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதுல நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அஜீரணம் மற்றும் வயிற்றுக்கோளாறு. இது எப்படி என்ன முறைகள் பின்பற்றணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சாப்பாடு சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கும் போதும் வலது நாசி சுவாசம் ஓடும்படி செய்து கொள்ள வேண்டும். அதாவது சாப்பாடு சாப்பிடும்போதும் தண்ணி குடிக்கும் போதும் வலது நாசியில் ஓடுற மாதிரி நீங்கள் சுவாசத்தை மாற்றிக்கிங்க. உணவுகளை இடது கடாய் வழியாக மென்று சாப்பிட வேண்டும். உணவுகளை இடது கடாய், இந்த இடது பக்கம் மென்று சாப்பிட வேண்டும். தினந்தோறும் இந்த நியமப்படி ஆகாரம் உட்கொண்டு வந்தால் நம் சாப்பிடும் உணவுகள் எல்லாமே நன்றாக ஜீரணம் ஆகிவிடும். அஜீரணம் வயிற்றுக்கோளாறு உள்ளவர்கள் மேலே சொல்லியபடி முறைப்படி இடது நாசி துவாரத்தை அடைத்து கொண்டு ஆகாரம் தண்ணீர் சாப்பிட்டு வந்தால் இந்த கோளாறுகள் சீக்கிரம் குணமாகிவிடும். சாப்பாடு சாப்பிட்ட பிறகு இடது பக்கமாக திரும்பி சற்று நேரம் படுத்து இருக்க வேண்டும். ஏற்கனவே சொல்லியபடி பஞ்சு உருண்டையால் இடது நாசி துவாரத்தை அடைத்து கொள்ளவும். பலமாக விருந்து சாப்பிட்ட பின் இந்த முறையை கையாண்டால் சீக்கிரம் குணமாகும். சில பேர் வயிறு முட்டை சாப்பிட்ருப்பாங்க, செரிமான அவ்வளோ அப்படிம்பாங்க. இப்போ இந்த இடது நாசி துவாரத்தை அடைச்சிட்டு வலது நாசியில் ஓடும்படி நீங்கள் மாற்றிக்கணும். ஒரு சிறு பயிற்சியையும் செய்யலாம். நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு மூக்கு நுனியை பார்த்து கொண்டு நாசியின் கந்தமாகிய மணிப்பூரக சக்கரத்தை முன் சொல்லியபடி தியானம் செய்து வந்தால், நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம்ல மணிப்பூரக சக்கரத்தில் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் தியானம் செய்து வந்தால் ஒரு வாரத்திலே வயிற்று சம்பந்தமான கோளாறுகள் எல்லாம் நீங்கிவிடும். மேலும் இந்த கோளாறுகள் தொடர்ந்து இருந்தால் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு மணிப்பூரக சக்கரத்தில் நாபி பிரவேசத்தில் பார்வையில் லயிக்க விட்டு 15 நிமிடம் தியானம் செய்யவும். அதனால் இந்த வியாதிகள் நிச்சயமாக குணமாகிவிடும். இது இயற்கையான முறையில் இந்த சுவாசம் அடிப்படையில் நீங்கள் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நேராக நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு மூக்கு நுனியை பார்த்து கொண்டு நாசியின் கந்தமாகிய மணிப்பூரக சக்கரத்தை முன் சொல்லியபடி மூக்கு நுனியை பார்த்துக்கிட்டு மணிப்பூரக சக்கரத்தை நம்ம மனத்திரையில் கொண்டு நம்ம ஒரு வாரம் தியானம் செய்யணும். அப்படி தியானம் செஞ்சு வந்தால் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும். அதோடு தொடர்ந்து ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு மணிப்பூரக சக்கரத்தை நாபி பிரவேசத்தில், அதாவது மணிப்பூரகம் இருக்கும் இடத்துல நீங்கள் அங்கேயே லயிக்க வச்சு ஒரு 15 நிமிடம் தியானம் செஞ்சிங்கன்னா எல்லா வயிற்று சம்பந்தமான வியாதிகள் குணமாகும்னு சொல்லியிருக்காரு. இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.